என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரக்குருடைய ரிட்டடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா, உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவும் அப்பவும் இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான், ஆரம்பிங்க. என்ன கருப்பனோட ரொல்லு என்னடா? நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்டா ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்ரூம் கூட அலைஞ்சிருக்காங்கண்ணே. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடிதான். எப்படியா பட்டவனும் 3 டீல விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிளவி, ஆமா நீ எங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? ஆனா அது ஆசிரமம் நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்வாங்க இங்க வச்சு கையா ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, காலெழுத்து கிடையாது. அதவே தலைக்கு சரியில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு எனக்கு லாபம். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி, எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்பி, உன் புருஷ சுதந்திர போராட்டத்தை ஏங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு வேணா புது கலெக்டர் வேற வரானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12,000மோ 20,000மோ 25,000மோ யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்பொம்மனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போகலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்கார. தலங்க 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 தலங்க. சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு. வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதியை வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்டேன், வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட
எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு. இதை எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதான். இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் மனம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரு. தேடுங்க வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டா ராமா முருகா ஆண்டவா. காணா அம்மா, அங்க இருக்கீங்களா? ஐயா, கிளவி எங்க தெரியும் காணாமியா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காணுமா? நான் இப்பதான் பார்த்தேன் வெளியே மரத்தடியில. இப்ப பாத்தீங்களா? இங்கயா? ஐயோ, என் தலையே சுக்கூரா வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்வேன்? ஐயா ஐயா ஐயா, எம்மா 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 எம்மா, இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லாத அனாதைங்கய்யா. தெரியுமில்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிஞ்சிருக்கும். நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா. 7 ஜென்மம் எடுத்தாலும் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன். மகனே, நீ 4 காசு சம்பாரிச்சு ஏழை வாழைகளுக்கு உதவி செய்வனே உன்னை படிக்க வச்ச ராசா. என் ஆசை நிறைவேறுமா மகனே? ஆத்தா, நீ ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்கும். நான் ஜில்லா கலெக்டராய் 4 பேருக்கு நல்லது செய்வேன். அதை நீ பாப்ப. நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது ராசா உனக்காகவே இந்த பேனா வாங்கிட்டு வந்தேன். நீ ஜில்லா கலெக்டர் ஆகி இந்த பேனாவிலேயே கையெழுத்து போடணும்டா மகனே. யாரா அந்த கிழவை? காரை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார் துடைக்க ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டுக்காரா? ஏன் காரை அடிச்சுக்கிட்டு இருக்கா? அடிக்கலைங்க, துடைக்கிறேன். துடைக்கிறியா? ஆமா, நீ யாரு? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா? நான் யாருன்னு சொல்றா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸே கதி இளைஞருக்கு. கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல தான் உட்காராரு, அண்ணன் தான் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியானே? கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, I will wait for some time. Chicken tikka. Collector.
ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. தோஸ்டஸ் அந்த காலத்துல 4 letters degree 4 எழுத்து படிப்பு. SSL C. அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணா. SSLC சொல். பெரிய படிப்புதான். 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானு காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன். உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன். அது என்னடா 3 எழுத்து? அதானே 1 1 2 2 3 3 3 எழுத்துனே. அது சரி, அதை விடு, நான் படிக்கல. படிச்சே அது என்ன 3 எழுத்து படிப்பு? என்ன அளவு படிப்போ? என்னமா ஐஏன்றாங்க. ஐயா ஐயா, நீங்க யாரு? நம்ம கலெக்டர் போயிருக்கான்ல, அவனோட அப்பன் தான் நானு. ஐயா, என் தெய்வத்தின் தெய்வமே, ஔவையார்கிட்ட முருகப்பெருமான் மாடு மேய்க்கிற பையன் மாதிரி வந்து சுட்டபலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்டு கிளவி ஞான கண்ணை மாதிரி 4 எழுத்து படிப்பை விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த ஔவையனே. நீங்க யாருன்னு இப்பவாலும் சொல்லுங்க. நாங்க நாயிங்கய்யா, நாயிங்க. இது டிரைவர் நாயி, இது பீவும் நாயி. பயந்துராதீங்க, கடிச்சிட மாட்டான். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம். ஐயா, அவசரப்பட்டு இங்க நடந்த அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா. இந்தாங்க காஃபி. இத பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. கல்யாணம், காது குத்து, கச்சேரி, காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய சேமி இல்லாத காரை கண்டு விட்டுறேன். போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறக்கி விட்டு போனேன். உன் கார் தேஞ்சா போயிறேன். 1000 பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கு வெள்ளன பிறட் போவே இல்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் 100 150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாத பிள்ளை. நீ பேசாம இருந்தாயே, என் கரச காட்ட வித்து ஆகுது. உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போதை இவளை கெடுக்கிறது. மாமா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாடா என் மருமகளை? நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும் அட போகட்டும் ஒரு 70 வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு 75 ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? Today we are going to study about the various types of governments. There are 2 types of governments. One is presidential form of government and another one is parliamentary form of government. In India, we are having parliamentary form of government. It consists of all of you get inside. The nature of the British Constitution is the term constitution. Is often used to designate. இவங்கெல்லாம் நம்ம காலேஜ் பசங்களா? இல்ல மேடம், லோக்கல்ல படிக்கிற காலி பசங்க. இது எங்களுக்கு எல்லாம் பழகி போச்சு மேடம். நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். பெரிய பெரிய விஐபி பசங்க, எம்எல்ஏ எம்பி வீட்டு பசங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அலையுதுங்க. இவங்க வேலையே தான் மேடம். ஆமா, இதெல்லாம் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? பல தடவை சொல்லிருக்கோம் மேடம். பிரின்சிபலே இவங்க கண்டு பயந்து ஓடுறாங்க. யாருமே கண்டிக்கிறது இல்ல மேடம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? போலீஸ் கிட்டயா? அங்க போனா நமக்கு பாதுகாப்பு இதை விட மோசமா இருக்கும். அப்படின்னா போலீஸ் கிட்ட சொல்றத கலெக்டர் கிட்ட சொல்லலாமே. சாரி தமிழ்ச்செல்வன். ஆஸ் எ சீஃப் செக்ரட்டரியா என்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல அரசியல்வாதிகளை இப்படித்தான் பார்த்திருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கணும்னு. நீங்க ரொம்ப அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா. ஐம் சாரி தமிழ்ச்செல்வன். IAS அதிகாரிகள் ஒருத்தரா இருந்து நானும் போராடி பார்த்தேன், முடியல. வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன். மானத்தையும் மனசாட்சியும் விட்டுட்டு தப்பான வழியில சொத்து சேர்க்கவா? எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு IAS ஆக்குனாங்க. நானும் சோத்துல உப்பு போடாம சாப்பிட்டிருந்தா JJ நகர்லயும் ஊட்டியில எஸ்டேட்டும் நீலாங்கரையில பங்களா வாங்கியிருப்பேன். நீங்க எல்லாம் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே, அது உங்களை காப்பாத்தும். உங்க வருங்கால சந்ததிகளை காப்பாத்தாது, உங்க பிள்ளை குட்டிகளை காப்பாத்தாது. ஏன் இன்னும் நீ சேர்த்து வச்சிருக்கீங்க ஆயுத கலாச்சாரம், ஆசிட் கலாச்சாரம். அந்த காலத்துல எல்லையில தான் குண்டு வெடிச்சாங்க, இப்ப வீதிக்கு வீதி குண்டு வெடிக்கிறாங்க. நாளைக்கு வீட்டுக்கு வீடு குண்டு வெடிப்பாங்க. நாமெல்லாம் அரசாங்க அதிகாரிங்க. எந்த அதிகாரிக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு IAS IPS இருக்குன்னு இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. ஏன் தப்பான அரசியல்வாதிகிட்ட இருந்து உங்களையும் மக்களையும் பாதுகாத்துக்கிறதுக்கு. ஆனா நீங்க உங்களையும் மந்திரிகளையும் பாதுகாத்துட்டீங்க, மக்களை பாதுகாக்க தவறிட்டீங்க. நீங்க ஊழலுக்கு கோடு போட்டீங்க, மந்திரிங்க ரோடு போட்டாங்க. இன்னைக்கு சுடுகாட்டில இருந்து கோட்டை வரைக்கும் ஊழல். இதுக்கு அரசியல்வாதிகள் மட்டுமா காரணம்? இல்ல, மக்களோட வரி பணத்துல IAS IPS படிச்சோம், சம்பளம் வாங்குறோம். ஆனா நீங்க அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு காக்கா அடிபட்டா கூட அந்த இனமே ஒண்ணு சேருது. ஒரு நேர்மையான அதிகாரி அடிபட்டா பார்க்க வரதில்ல, கேட்க வரதில்ல. பயம், உயிருக்கு பயம். தப்பு பண்ண அரசியல்வாதிகளும் அதுக்கு துணை போற அதிகாரிகளும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்கிறது அந்த காலம். இப்போ அந்த ஜெயில் மக்கள் சக்திக்கு ஒரு பொறி போதும். தீ, மக்கள் சக்தி எழுக தீ.
சக்தி அதிகங்க. அகிம்சையும் பலமான ஆயுதங்கிறத நிரூபிக்க உங்களால முடியும். உங்களால மட்டும்தான் முடியுங்க. படுபாவி நீ எல்லாம் புடிச்சலாம். காசு சம்பாதிக்கிறேன்னு ரவுடித்தனம் பண்ணி ஊர் அடிச்சு ஒலையில போடுறியே, நீ எல்லாம் என் மகனாடா, போடா. ஏன் அந்த நல்ல மேல சோடா பண்ணி கட்டையும் தூக்கி அடிச்சு ஏன் மேலையா பச்சு? உன் பிள்ளைங்க மேல தான் பச்சு. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதாயா? தயவு செஞ்சு நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்களுக்கு எங்களுக்கு என்னையா சம்பந்தம்? எதுக்காக இவ்வளவு ரத்தம் சிந்த வைக்கிறீங்க? ஏற்கலப்ப வச்சிருந்தா அவன் விவசாயி, ஸ்பானர் வச்சிருந்தா அவன் தொழிலாளி, சைக்கிள் செயினும் சோடா பாட்டிலும் வச்சிருந்தா நீங்க யாரு? அடியாள். யாருக்கு? ஊரு பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்க உங்களுக்கு. எங்க அப்பா மேல குண்டு வீசி கொண்டாங்க, என் மனைவி மேல திராவகம் வீசி கொண்டாங்க. அதுக்காக மட்டும் நான் கையில விளக்கேந்தி போகல. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும் நியாயம் கட்டு போறோம். அடிங்க, எவ்வளவு வேணுமாலும் அடிங்க. எவ்வளவு ரத்தம் சிந்த வச்சாலும் நாங்க திருப்பி அடிக்க மாட்டோம். அடிங்க. तमिल चेल्वन उखारुंगो, बैठिए, उखारुंगो. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்கள் இருக்கு. अच्छी बात है. எல்லாமே எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கிறது. தமிழ்ச்செல்வன் 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 கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஊழல் சொத்துக்களை கல்லுங்கல்ல வீசுறாங்க. சீக்கிரமா டிரைவர் வண்டி எடுத்து சார், ரூட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார், எனக்கு வீட்டுக்கு போகணும். சாரி சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த வேன்ல ஏறுங்க. இந்த ஆமாய்யா. அண்ணா, நம்ம கவர்மெண்ட்ல தான் இவங்களுக்கு மாறி ஜிப்சி கொடுத்தோம். என்ன நாய் வண்டியில ஏத்துறானுங்க? நாய் ஒன்னாலதான் இந்த நிலைமை. இவனை கழுத்து நச்சு கொல்லுங்க. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே கழுத்து நச்சு கொண்டானுங்க சார். ஒரே வேன்ல ஏத்துறீங்கன்னா சார், ஒரே விட்டு சார், இந்த வேன்ல ஏத்தாதீங்க சார். நான் மந்திரி, எனக்கே இந்த வண்டி தான். ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ ஏறடா. ஏக்கா போடா. மக்கள் சக்தி மகத்தான சக்தி. தலை வாங்குறேன். நாமெல்லாம் தீக்குச்சிகளா மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சு நனைஞ்சு நமத்து போயிருந்தோம். இப்ப காலம் மாறி போச்சு. இது நாள் வரைக்கும் சாதி சண்டைக்கும் மத சண்டைக்கும் கலவரத்துக்கும் தீ மூட்டத்தா தீக்குச்சிகளா பயன்பட்டோம். ஆனா இப்போ ஒரு சமூக மாற்றத்துக்கு, ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு நாம பயன்பட்டிருக்கோம். அதிகாரிகளே,
அரசாங்க இயந்திரத்தை சுத்தும் பல் சக்கரங்கள்ல ஒன்னா இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா சிந்திக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. நமக்கு இருக்கிற அதிகாரம், வசதி, கௌரவம் இதெல்லாம் போதுங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. மக்கள் காசை கொள்ளையடிக்கிற அதிகாரிகளை அடையாளம் காட்டணும். என் மக்களே, இது நாள் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, இப்பதான் முழிச்சிருக்கீங்க. மறுபடியும் நீங்க தூங்குனீங்க,